இதுல ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னன்னா, ஜென்ரிக் மெடிசன் சொல்லுவாங்க. 20 ஆண்டு ஒரு நிறுவனத்துக்கு நாங்க வந்து காப்பிரைட் கொடுத்துருக்கோம். 20 ஆண்டா அந்த நிறுவனம் வந்து அந்த மருந்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 21வது ஆண்டுல அந்த காப்பிரைட் முடிஞ்சிடும். அப்ப இன்னொரு நிறுவனம் வந்து ஒரு புது மருந்தை உருவாக்கி அதே முறையில, ஏன்னா காப்பிரைட் முடிஞ்ச முறை இல்லைங்களா, உருவாக்கி ஏற்கனவே இருக்கிற மருந்தோட ஒரு 80% இது வந்து பொருந்தி போகுது, சரியா இருக்குன்னு நிரூபிச்சுட்டாங்கனாலே அந்த புது மருந்துக்கு வந்து காப்புரிமை கொடுத்துருவாங்க. இது காப்புரிமை சட்டத்துல இருக்கக்கூடியது. அப்ப இப்படி வரக்கூடிய மருந்து தான் நம்ம ஜென்ரிக் மருந்து அப்படின்னு சொல்றோம். 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்து விக்டோரியாங்கிற ஒரு பெண், அவங்க வந்து உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து கேட்கறாங்க. டாக்டர் எழுதி கொடுக்குறாரு. மெடிக்கல் ஷாப்புக்கு போனா அந்த மருந்தோட விலை $1000. ஏறத்தாழ இன்னைக்கு இது 95,000 சொல்றாங்க. அவங்க கிட்ட காசு இல்லை. உடனே வந்துட்டு அவங்களுடைய இன்சூரன்ஸ் அப்ளை பண்றப்ப இன்சூரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த நோய்க்கு இவ்வளவு செலவுக்கு மருந்து வாங்கக்கூடாது, நாங்க வந்து அலோவ் பண்ண மாட்டோம்ன்றாங்க. அப்ப இன்னொரு டாக்டர் கிட்ட அவங்க கன்சல்டிங் போறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க வந்துட்டு அமெரிக்காவில் மருந்து வாங்காதீங்க, இந்த மருந்தை நீங்க கனடால இருக்கிற மருத்துவத்தை கேட்டு பாருங்கன்றாங்க. அப்ப கனடால இருக்க மருத்துவத்தை கேட்கிறப்ப அந்த கனடா மருத்துவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட அதே மருந்தோட ஜென்ரிக் மருந்தை வாங்குறாரு. அந்த மருந்தோட விலை வெறும் $25. அப்ப $25 அந்த மருந்து தயாரிக்கிறதுக்கான செலவுன்னு வச்சுக்கோங்களேன். $25 போக மிச்சம் இருக்கக்கூடிய $975 எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆரம்பத்துல இருந்து 20 வருஷமா உழைச்சார்ல, அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நன்கொடை. சரி, அப்ப அந்த $25 மருந்தே எல்லாம் வாங்க வேண்டியது தானே அப்படின்னா, நமக்கு தான் ஒரு நல்ல பழக்கம் இருக்கே, எது நிறைய விளம்பரம் போடுறாங்களோ அதானே போய் வாங்குவோம் இல்லைங்களா? நமக்கு தேவை வந்துட்டு கைராசி டாக்டர், கைராசி மருந்து. அப்ப என்ன, நம்மளே வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியது.